சுய தரிசனம் ஒரு அடிப்படை தேவை. கேள்விகள்: சுயத்தை அடைவது மனிதனின் ஒரு அடிப்படை தேவையா? தயவு கூர்ந்து சிந்தனை, கவனத்தை குவிப்பது மற்றும் தியானம் இவைகளை விளக்குக. மனமற்ற நிலையை அடைவதற்கு மனதின் செயல்பாடுகள் எப்படி உதவ முடியும்? நாபி மையத்தை வளர்க்கும் பயிற்சியானது தலை மற்றும் இதய மையங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? எல்லா ஞானம் அடைந்தவர்களும் நாபியை மையம் கொண்டவர்கள்தானா? பல கேள்விகள் உள்ளன. முதலாவது, சுயத்தை அடைவது மனிதனின் அடிப்படை தேவையா? முதலில் சுயத்தை அடைவது என்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். F.H. மாஸ்லோ இந்த சுயத்தை அடைவது என்ற சொல்லை பயன்படுத்தினார். மனிதன் ஒரு ஆற்றலுடன் பிறக்கிறான். அவன் உண்மையில் அடைந்தவன் அல்ல, அதற்கு ஆற்றல் உள்ளவன். மனிதன் ஒரு சாத்தியமாக பிறக்கிறான், அடைந்ததாக அல்ல. அவன் ஏதோ ஒன்றாக ஆகலாம். அவன் தனது சாத்தியத்தை அடையக்கூடும் அல்லது அடையாமல் போய்விடக்கூடும். வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளப்படலாம் அல்லது பயன்படுத்தப்படாமல் போகலாம். மேலும் இயற்கை உன்னை அடைய வேண்டும் என்று உந்துவதில்லை. நீ சுதந்திரமானவன். அடைய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். நீ அதை பற்றி எதுவும் செய்வதில்லை என்பதை தேர்ந்தெடுக்கலாம். மனிதன் ஒரு விதையாக பிறக்கிறான். ஆகவே எந்த மனிதனும் நிறைவடைந்தவனாக பிறப்பதில்லை. நிறைவடையக்கூடிய சாத்தியமுள்ளவனாகவே பிறக்கிறான். அது அப்படி என்னும் பட்சத்தில் அது அப்படித்தான். அப்பொழுது சுயத்தை அடைவது அடிப்படை தேவையாக மாறுகிறது. ஏனெனில் நீ நிறைவடையாதவரை நீ என்னவாக முடியுமோ அல்லது நீ என்னவாக வேண்டுமோ அது ஆகாத பொழுது, உனது விதி முடிக்கப்படாதவரை, நீ அடையக்கூடியதை அடையாதவரை, உனது விதை மரமாக பூர்த்தி அடையாதவரை நீ ஏதோ ஒன்றை இழந்திருப்பதாகவே நீ உணர்வாய். ஒவ்வொருவரும் தான் ஏதோ ஒன்றை இழந்திருப்பதாகவே உணர்கிறார்கள். இந்த இழந்திருக்கிறோம் என்ற உணர்வுக்கு காரணம் இதுதான். அதாவது நீ இன்னும் அடையக்கூடியதை அடையவில்லை. உண்மையில் இது செல்வத்தையோ பதவியையோ அதிகாரத்தையோ கௌரவத்தையோ நீ இழந்திருப்பதல்ல. நீ கேட்பது எல்லாம் உனக்கு கிடைத்துவிட்டால் கூட செல்வம், அதிகாரம், கௌரவம், வேறு எதுவும் நீ ஏதோ ஒன்றை இழந்திருப்பது போன்ற உணர்வை எப்பொழுதும் கொண்டிருப்பாய். ஏனெனில் இந்த இழந்துள்ள ஏதோ ஒன்று வெளியிலுள்ள எதனோடும் சம்பந்தப்பட்டதல்ல. இது உனது உள்வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. நீ நிறைவடையாதவரை, நீ ஒரு உணர்தலுக்கு வராதவரை, ஒரு மலர்தலை அடையாதவரை, நீ ஒரு உள் திருப்தி அடைந்து அதில் நான் இருக்க வேண்டியது இப்போதுள்ள இப்படித்தான் என்று உணராதவரை, ஏதோ ஒன்றை இழந்திருப்பதை போன்ற இந்த உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும். மேலும் நீ ஏதோ ஒன்றை இழந்திருப்பது போன்ற இந்த உணர்வை வேறு எதனாலும் அழிக்க முடியாது. எனவே சுயத்தை அடைவது என்பதன் அர்த்தம் ஒரு மனிதன் அவன் என்னவாக வேண்டுமோ அதுவாக ஆவதுதான். அவன் விதையாக பிறந்தான். இப்போது அவன் மலர்ந்து விட்டான். அவன் முழு வளர்ச்சிக்கு, ஒரு உள் வளர்ச்சிக்கு, உள்முடிவுக்கு வந்துவிட்டான். உனது அடங்கியுள்ள ஆற்றல்கள் எல்லாம் நிஜமாகிவிட்டது என்று நீ உணரும் கணத்தில் நீ வாழ்வின் உச்சத்தை, அன்பின் உச்சத்தை, பிரபஞ்ச இருப்பினுடைய உச்சத்தையே உணர்வாய். சுயத்தை அடைவது என்ற சொல்லை பயன்படுத்திய ஆபிரகாம் மாஸ்லோ உச்ச அனுபவம் என்ற மற்றொரு சொல்லையும் பயன்படுத்தியுள்ளார். ஒருவன் அவனது சுயத்தை அடையும் போது
அவன் ஒரு உச்சத்தை அடைகிறான், ஒரு பேரானந்தத்தின் உச்சி. பிறகு எதன் பின்னும் ஏங்குவது இருக்காது. அவன் அவனுடனேயே முழு நிறைவு கொள்வான். இப்போது எந்த குறைவும் இல்லை. அங்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த வேட்கையும் இல்லை, எந்த ஓட்டமும் இல்லை. அவன் எதுவாக இருந்தபோதும் அவன் அவனிடத்தில் முழு நிறைவு கொள்கிறான். சுயத்தை அடைவது ஒரு உச்ச அனுபவமாக மாறுகிறது. மேலும் சுயத்தை அடைந்த ஒருவன் மட்டுமே உச்ச அனுபவங்களை அடைய முடியும். பிறகு அவன் எதை தொட்டாலும், அவன் எதை செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் இருத்தல் மட்டுமே கூட அவனுக்கு ஒரு உச்ச அனுபவமாக இருக்கும். இருப்பதே பேரானந்தமாக இருக்கும். பிறகு பேரானந்தம் என்பது வெளியே உள்ள ஏதோ ஒன்றை சார்ந்தது அல்ல. அது உள்வளர்ச்சியின் ஒரு துணை விளைவே. ஒரு புத்தர் சுயத்தை அடைந்த ஒருவர். இதனால்தான் நாம் புத்தர், மகாவீரர், இன்னும் மற்றவர்களின் படங்களை, சிற்பங்களை, உருவங்களை நாம் முழு மலர்ச்சி அடைந்த தாமரையின் மேல் அமர்ந்திருப்பது போல செய்திருக்கிறோம். இந்த முழு மலர்ச்சி அடைந்த தாமரை என்பது உள் மலர்ச்சியின் உச்சத்தை குறிப்பது. உள்ளே அவர்கள் மலர்ந்து விட்டனர். அவர்கள் முழு மலர்ச்சி அடைந்து விட்டனர். அந்த உள்மலர்ச்சி ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. ஒரு இடைவிடாத ஆனந்தம் அவர்களிடமிருந்து பொழிகிறது. அவர்களுடைய நிழலில் ஒதுங்குபவர்கள் கூட, அவர்களுக்கு அருகாமையில் வருபவர்கள் எல்லோரும் அவர்களைச் சுற்றி ஒரு அமைதி சூழலை உணர்கிறார்கள். மகாவீரரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. இது ஒரு பழங்கதை. ஆனால் பழைய கதைகள் எல்லாம் அழகானவை. அவை வேறு விதமாக சொல்ல முடியாதவை. கலையெல்லாம் இப்படி சொல்கின்றன. மகாவீரர் போகும்போது அவரை சுற்றி எங்கும் 24 மைல் சுற்றளவிற்கு எல்லா மலர்களும் பூத்து குலுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மலரும் காலமாக இல்லாத பொழுதிலும் கூட அவை மலரும். இது ஒரு கவிதை மயமான வெளிப்பாடுதான். ஆனால் சுயத்தை அடையாத ஒருவன் அவன் மகாவீரரின் அருகில் வரும்பொழுது அவருடைய மலர்ச்சி தொற்றிக்கொள்வதை உணர்வான். மேலும் அவனிடம் ஒரு உள்மலர்ச்சியை உணர்வான். மேலும் அது ஒருவனுக்கு சரியான காலமாக இல்லாத பொழுதிலும் கூட, அவன் தயாராகாதவனாய் இருந்தாலும் கூட அவன் பிரதிபலிப்பான். அவன் ஒரு எதிரொலியை உணர்வான். மகாவீரர் யாராவது ஒருவரின் அருகில் இருந்தால் அவனுள் ஒரு எதிரொலியை உணர்வான். அவன் எப்படி இருக்கக்கூடும் என்பதன் ஒரு கண தரிசனத்தை அவன் பெறுவான். சுயத்தை அடைவது என்பது ஒரு அடிப்படை தேவை. நான் அடிப்படை என்று சொல்லும் பொழுது நான் அர்த்தப்படுத்துவது என்னவென்றால், உனது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டால் சுயத்தை அடைவது, சுயத்தை உணர்வது தவிர மற்ற எல்லாம் பூர்த்தியாகிவிட்டால் அப்போதும் நீ நிறைவடையாமல் உணர்வாய். உண்மையாக பார்க்க போனால் சுயத்தை அடைவது நிகழ்ந்து மற்ற எதுவும் பூர்த்தி அடையாவிட்டால் அப்போதும் நீ ஒரு ஆழமான முழு நிறைவை உணர்வாய். இதனால்தான் புத்தர் ஒரு பிச்சைக்காரன், ஆனால் அப்படியும் ஒரு பேரரசன். புத்தர் ஞானம் அடைந்த பிறகு காசிக்கு வந்தார். காசி அரசன் அவரை பார்க்க வந்தான். அவன் கேட்டான், நான் உன்னிடம் எதுவும் இருப்பதை பார்க்கவில்லை. நீ வெறும் ஒரு பிச்சைக்காரன். இருந்த போதிலும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் என்னை ஒரு பிச்சைக்காரனாக உணர்கிறேன். உன்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் நீ நடக்கும் விதத்தை, நீ பார்க்கும் விதத்தை, நீ சிரிக்கும் விதத்தை பார்க்கும் பொழுது இந்த முழு உலகமும் உன்னுடைய பேரரசாக இருப்பதைப் போல தெரிகிறது. மேலும் கண்களால் பார்க்கக்கூடிய எதுவும் உன்னிடம் இல்லை, எதுவும் இல்லை. எனவே
உன்னுடைய சக்தியின் ரகசியம் எங்குள்ளது? நீ ஒரு பேரரசனைப் போல தோன்றுகிறாய். உண்மையில் எந்த பேரரசனும் இது போல தோற்றமளித்ததில்லை. முழு உலகமும் அவனைச் சேர்ந்தது என்பதைப் போல நீ ஒரு பேரரசனைப் போல தோன்றுகிறாய். உன்னுடைய சக்தி, அதன் பிறப்பிடம் எங்கே என்று காசி அரசன் கேட்டார். அதற்கு புத்தர் சொன்னார், அது என்னிடம் இருக்கிறது. எனது சக்தியின் பிறப்பிடம் என்னை சுற்றி நீங்கள் எதையெல்லாம் உணர்கிறீர்களோ அவையெல்லாம் உண்மையில் என்னுள் இருப்பவை. என்னை தவிர என்னிடம் வேறொன்றுமில்லை. ஆனால் அது போதுமானது. நான் நிறைவடைந்து விட்டேன். இப்போது நான் எதற்கும் ஆசைப்படவில்லை. நான் ஆசையற்றவன் ஆகிவிட்டேன். உண்மையில் சுயத்தை அடைந்த ஒருவன் ஆசையற்றவன் ஆகிவிடுகிறான். இதை நினைவில் கொள். சாதாரணமாக நீ ஆசையற்றவன் ஆகிவிட்டால் நீ உன்னை அறிந்து கொள்வாய் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இதற்கு மாறானதே இதைவிட உண்மை. நீ உன்னை அறிந்து கொண்டால் நீ ஆசையற்றவன் ஆகிவிடுவாய். மேலும் ஆசையற்றவன் ஆவதை தந்திரா வலியுறுத்துவதில்லை, மாறாக சுயத்தை அடைவதையே வலியுறுத்துகிறது. பிறகு ஆசையற்ற தன்மை பின்தொடரும். ஆசை என்பதன் அர்த்தம் நீ உள்ளே நிறைவடையவில்லை. நீ ஏதோ ஒன்றை இழந்துவிட்டு அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதே. நீ ஒரு ஆசையிலிருந்து மற்றொன்றிற்கு நிறைவை தேடி போய்கொண்டே இருக்கிறாய். இந்த தேடல் ஒருபோதும் முடிவதில்லை. ஏனெனில் ஒரு ஆசை மற்றொரு ஆசையை உருவாக்குகிறது. உண்மையில் ஒரு ஆசை 10 ஆசை களை உருவாக்குகிறது. நீ ஆசையற்ற பேரானந்த நிலையை ஆசைப்படுவதன் மூலம் தேடிச் சென்றால் நீ ஒருபோதும் அதை அடைய முடியாது. ஆனால் நீ வேறு ஏதாவது ஒன்றை முயற்சித்தால் சுயத்தை அடையும் முறைகள், உனது உள் சாத்தியங்களை உணர்ந்து கொள்ளும் முறைகள், அவைகளை அடையும் முறைகள். பிறகு நீ எந்த அளவு அதிகம் சுயத்தை அடைகின்றாயோ அந்த அளவு மிக மிக குறைவாக ஆசைகளை உணர்வாய். ஏனெனில் உண்மையில் நீ உள்ளே வெறுமையாக இருப்பதனாலேயே ஆசைகள் உணரப்படுகின்றன. நீ உள்ளே வெறுமையாக இல்லை என்றால் ஆசைப்படுவது நின்றுவிடும். சுயத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, சுயத்தை அடைவது என்பதன் அர்த்தம் நீ ஒரு பெரிய ஓவியனாவது அல்லது பெரிய இசை கலைஞனாவது அல்லது பெரிய கவிஞனாவது என்பதல்ல. இதில் உன்னுடைய ஒரு பாகம் நிஜமாகிறது. இதுவே மிக்க நிறைவுணர்வை கொடுக்கும். உனக்கு நல்ல இசை கலைஞனாகவும் ஆற்றல் இருந்தால் அப்பொழுது நீ அதை மலரச் செய்தால், நீ நல்ல இசை கலைஞனானால் உன்னில் ஒரு பாகம் நிறைவடையும். ஆனால் முற்றிலுமாக அல்ல. உனக்குள் மீதமுள்ள மனிதத்தன்மை தொடர்ந்து நிறைவடையாமலேயே இருக்கும். நீ ஒரு பக்கம் சாய்ந்தவனாக இருப்பாய். ஒரு பாகம் வளர்ந்து இருக்கும். மீதமுள்ளவை எல்லாம் உனது கழுத்தை சுற்றி தொங்கிக் கொண்டிருக்கும் கற்களைப் போல இருக்கும். ஒரு கவிஞனை பார். அவனுடைய கவிதை உணர்வில் அவன் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவன் புத்தரைப் போல தெரிகிறான். அவன் தன்னை முற்றிலும் மறந்து விடுகிறான். அதாவது கவிஞனில் இருக்கும் சாதாரண மனிதன் அங்கு இல்லாமல் போய்விடுகிறான். ஆகவே ஒரு கவிஞன் அவனுடைய கவிதை உணர்வில் ஆழ்ந்திருக்கும் போது அவன் ஒரு உச்சத்தில் இருக்கிறான், ஒரு பாகத்தின் உச்சத்தில் இருக்கிறான். சில நேரங்களில் கவிஞர்களுக்கு, ஞானம் அடைந்த புத்தரை போன்ற மனங்களுக்கு மட்டுமே சாத்தியமான தரிசனங்கள் கிடைக்கின்றன. ஒரு கவிஞன் ஒரு புத்தரை போல பேச முடியும். உதாரணமாக கலீல் கிப்ரான் புத்தரை போல பேசுகிறார். ஆனால் அவர் ஒரு புத்தர் அல்ல.
அவர் ஒரு கவிஞர், ஒரு மாபெரும் கவிஞர். நீ கலீல் கிப்ரானை அவரது கவிதைகள் மூலமாக பார்த்தால் அவர் ஒரு புத்தரை போல, ஒரு கிறிஸ்து அல்லது கிருஷ்ணாவை போல தெரிகிறார். ஆனால் நீ கலீல் கிப்ரான் என்ற மனிதனை சந்தித்தால் அவர் மிகவும் சாதாரணமானவராயிருப்பார். அவர் அன்பை பற்றி அவ்வளவு அழகாக பேசுகிறார். ஒரு புத்தர் கூட அவ்வளவு அழகாக பேச முடியாது. ஆனால் ஒரு புத்தர் அவரது முழு இருப்பிலும் அன்பை அறிந்தவர். கலீல் கிப்ரான் அவரது கவிதை உணர்வின் உயரத்தில் பறக்கும் போது மட்டுமே அன்பை அறிவார். அவர் அவருடைய கவிதை உணர்வின் உயரத்தில் பறக்கும் போது அவருக்கு அன்பின் தரிசனங்கள் கிடைக்கின்றன, அழகான தரிசனங்கள். அவர் அவற்றை அரிதான உள்நோக்குடன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நீ உண்மையான கலீல் கிப்ரான் என்ற மனிதனை சென்று பார்த்தால் நீ மிகவும் வித்தியாசமாக உணர்வாய். கவிஞனுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் வெகு தூரம் இருக்கும். சில நேரங்களில் இந்த மனிதனுக்கு நிகழும் ஏதோ ஒன்றுதான் அந்த கவிஞன் என்றே தெரியும். ஆனால் இந்த மனிதன் அந்த கவிஞன் அல்ல. இதனால்தான் கவிஞர்கள் தாங்கள் கவிதையை உருவாக்கும் பொழுது வேறு யாரோ அதை உருவாக்குவது போல மாறுகிறார்கள். அவர்கள் உருவாக்குவதில்லை. அவர்கள் வேறு ஏதோ சக்தியின், வேறு ஏதோ விசையின் கருவிகளாக அவர்கள் ஆகிவிட்டதை போல உணர்கிறார்கள். அவர்கள் அங்கே இருப்பதில்லை. இந்த உணர்வு வருவதற்கு காரணம் உண்மை அவர்களுடைய முழுமையான சுயத்தை அவர்கள் அடையவில்லை. அதன் ஒரு பாகமே, பகுதியே அடைந்துள்ளது. நீ வானத்தை தொடவில்லை. உன்னுடைய ஒரு விரல் மட்டுமே வானத்தை தொட்டுள்ளது. நீ இன்னும் பூமியில் வேர் விட்டவனாகவே இருக்கிறாய். சில நேரங்களில் நீ குதிக்கிறாய். அப்போது ஒரு கண நேரத்திற்கு நீ பூமியின் மேல் இருப்பதில்லை. நீ புவியீர்ப்பு விசையை ஏமாற்றிவிட்டாய். ஆனால் அடுத்த கணமே நீ மறுபடியும் பூமியின் மேலே இருக்கிறாய். ஒரு கவிஞன் நிறைவடைந்ததாக உணரும் பொழுது அவனுக்கு தரிசனங்கள் கிடைக்கும், முழுமையற்ற தரிசனங்கள். ஒரு இசை கலைஞன் நிறைவடைந்ததாக உணரும் பொழுது அவனுக்கு முழுமையற்ற தரிசனங்கள் கிடைக்கும். பீத்தோவன் மேடையில் இருக்கும் பொழுது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனிதராக அவர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. கோதே சொல்லியிருக்கிறார். அதாவது பீத்தோவன் மேடையின் மேல் அவரது குழுவை, அவரது ஆர்கெஸ்ட்ராவை இயக்கும் பொழுது அவர் கடவுளைப் போல தோன்றுவார். அவரை ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு மனிதனாக இருக்க மாட்டார். அவர் ஒரு சூப்பர் மனிதனாக இருப்பார். அவர் பார்க்கும் விதம், அவர் கைகளை உயர்த்தும் விதம் எல்லாம் சூப்பர் மனிதனுடையதாக இருக்கும். ஆனால் அவர் மேடையிலிருந்து திரும்பி வந்தவுடனே அவர் சாதாரண மனிதனாகவே இருப்பார். மேடையில் இருக்கும் மனிதன் வேறு ஏதோ ஒன்றினால் ஆளப்படுபவனாக தோன்றுவான். பீத்தோவன் அங்கு இல்லாதது போலவும் வேறு ஏதோ ஒரு சக்தி அவரிடம் புகுந்து கொண்டது போலவும் இருக்கும். மேடையிலிருந்து கீழே இறங்கியவுடன் மறுபடியும் அவர் பீத்தோவனாக ஒரு சாதாரண மனிதனாக ஆகிவிடுவார். 2 வகையான இருப்பு நிலை இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு இறுக்கம் கிடையாது. ஏனெனில் அவன் எப்பொழுதும் ஒன்றில் தான் வாழ்கிறான். அவன் பூமியில் தான் வாழ்கிறான். ஆனால் கவிஞர்கள், இசை கலைஞர்கள், மாபெரும் கலைஞர்கள் குதிக்கிறார்கள். அவர்கள் புவியீர்ப்பை கடந்து செல்கிறார்கள். சில குறிப்பிட்ட கணங்களில் அவர்கள் பூமியில் இருப்பதில்லை. அவர்கள் மனித குலத்தைச் சேர்ந்தவர்களாய் இருப்பது இல்லை. அவர்கள் புத்தர்களின் உலகத்தை, புத்தர்களின் இருப்பிடத்தைச் சேர்ந்தவர்களாய் ஆகிவிடுகிறார்கள். பிறகு மறுபடியும் அவர்கள் இங்கு திரும்பி விடுகிறார்கள். அவர்களுக்கு 2 இருப்பு நிலைகள் இருக்கின்றன. அவர்களுடைய தன்மை பிளவுபட்டிருக்கிறது. எனவே
ஒவ்வொரு படைக்கும் கலைஞனும் ஒவ்வொரு மாபெரும் கலைஞனும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பைத்தியமாகவே இருப்பான். அந்த இறுக்கம் மிகவும் அதிகம். அந்த பிளவு அந்த இரண்டு வகை இருப்பு நிலைகளின் இடையே உள்ள இடைவெளி மிக பெரியது, இணைக்க முடியாதளவு மிக பெரியது. சில நேரங்களில் அவன் வெறும் சாதாரண மனிதனாக இருக்கிறான். சில நேரங்களில் அவன் புத்தரை போல் ஆகிவிடுகிறான். இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையே அவன் பிரிந்து கிடக்கிறான். ஆனால் அவனுக்கு கன நேர அனுபவங்கள் இருக்கின்றன. நான் சுயத்தை அடைவது என்று சொல்லும்போது நீ ஒரு மாபெரும் கவிஞனாக மாற வேண்டும் அல்லது நீ ஒரு மாபெரும் இசை கலைஞனாக மாற வேண்டும் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. நீ ஒரு முழு மனிதனாக மாற வேண்டும் என்ற அர்த்தத்திலே நான் சொல்கிறேன். நான் உன்னை ஒரு மாபெரும் மனிதனாகும்படி சொல்ல மாட்டேன். ஏனெனில் ஒரு மாபெரும் மனிதன் எப்பொழுதும் முழுமையற்றவன். எதிலும் மாபெரும் தன்மை என்பது எப்பொழுதும் முழுமையற்றது. ஒருவன் ஒரே திசையில் போய்க்கொண்டே இருக்கிறான். இதனால் மற்ற எல்லா பரிமாணங்களிலும் மற்ற எல்லா திசைகளிலும் அந்த ஒருவன் அப்படியே மாறாமல் இருக்கிறான். ஒருவன் ஒரு புறம் சாய்ந்தவனாக ஆகிவிடுகிறான். நான் ஒரு முழு மனிதனாகு என்று சொல்லும் போது ஒரு மாபெரும் மனிதனாகு என்ற அர்த்தத்தில் நான் சொல்வதில்லை. நான் சொல்வது ஒரு சமநிலையை உருவாக்கு, மையத்திலிரு, ஒரு மனிதனாக நிறைவடைந்திரு. ஒரு இசை கலைஞனாக அல்ல, ஒரு கவிஞனாக அல்ல, ஒரு கலைஞனாக அல்ல, ஒரு நிறைவடைந்த மனிதனாக. ஒரு நிறைவடைந்த மனிதன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு மாபெரும் கவிஞன் ஒரு மாபெரும் கவிஞனாக இருப்பதற்கு காரணம் மாபெரும் கவிதை. ஒரு மாபெரும் இசை கலைஞன் அப்படியாக காரணம் மாபெரும் இசை. ஒரு மாபெரும் மனிதன் ஒரு மாபெரும் மனிதனாக இருக்க காரணம் அவன் செய்த சில குறிப்பிட்ட விஷயங்கள். எந்த ஒரு திசையிலும் மாபெரும் மனிதனாக இருப்பவனும் முழுமையற்றவனே. மாபெரும் தன்மை முழுமையற்றது, துண்டானது. இதனால்தான் மாபெரும் மனிதர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிக வேதனையை சந்திக்க வேண்டியுள்ளது. முழு மனிதன் என்பவன் யார்? முழு மனிதன், நிறைவடைந்த மனிதன் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் முதலில் மையத்தில் இருப்பவன், மையம் இல்லாமல் இருப்பவன் அல்ல. நீ இந்த கணத்தில் ஏதோ ஒன்றாயிருக்கிறாய், அடுத்த கணத்தில் வேறொன்றாயிருக்கிறாய். மக்கள் என்னிடம் வருகிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் நான் பொதுவாக கேட்பேன், உன்னுடைய மையத்தை எங்கே உணர்கிறாய்? இதயத்திலா, மனத்திலா, நாபியிலா? எங்கே? உனது பாலுணர்வு மையத்திலா? எங்கே? எங்கே உனது மையத்தை உணர்கிறாய்? பொதுவாக அவர்கள் சொல்வார்கள், சில நேரங்களில் நான் அதை தலையில் உணர்கிறேன், சில நேரங்களில் இதயத்தில் உணர்கிறேன், சில நேரங்களில் நான் அதை உணர்வதே இல்லை. எனவே நான் அவர்களிடம் எனக்கு முன்னால் கண்களை மூடச் சொல்லி இப்போது அதை உணருங்கள் என்று சொல்வேன். பெரும்பாலான சமயங்களில் இப்படி நடக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது இந்த கணத்தில் நான் எனது தலையில் மையம் கொண்டிருப்பதாக உணர்கிறேன். ஆனால் அடுத்த கணத்தில் அவர்கள் அங்கே இருப்பதில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதயத்தில் இருக்கிறேன். அடுத்த கணத்தில் இந்த மையம் தவறிவிடுகிறது, அது வேறு எங்கோ இருக்கிறது, பாலுணர்வு மையத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஓரிடத்தில். உண்மையில் நீ மையத்தில் இருப்பதில்லை. நீ கண நேரத்திற்கு மட்டுமே ஒரு மையத்தில் இருக்கிறாய். ஒவ்வொரு கணமும் அதற்கான மையத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே நீ மாறிக்கொண்டே போகிறாய். மனம் வேலை செய்யும் போது நீ தலையை மையமாக உணர்கிறாய்.
நீ அன்பாய் இருக்கும் பொழுது மையம் இதயம் என்று உணர்கிறாய். நீ குறிப்பிட்டு எதையும் செய்யாத பொழுது நீ குழப்பமடைகிறாய். மையம் எங்கே இருக்கிறதென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் நீ வேலை செய்யும் போது, ஏதாவதொன்றை செய்யும் போது மட்டுமே உன்னால் மையத்தை காண முடியும். அப்போது உடம்பின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மையமாகிறது. ஆனால் நீ மையம் அடைவதில்லை. நீ எதுவும் செய்யவில்லை என்றால் உன்னுடைய மையம் எங்கிருக்கிறதென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. முழு மனிதன் மையமானவன். அவன் செய்வது எதுவாய் இருந்தாலும் அவன் மையத்தில் இருக்கிறான். அவனது மனம் வேலை செய்து கொண்டிருந்தால், அவன் யோசித்துக் கொண்டு இருந்தால், தலையில் யோசனை ஓடிக்கொண்டே இருந்தாலும் அவன் நாபியில் தொடர்ந்து மையம் கொண்டிருக்கிறான். மையம் ஒருபோதும் தவறுவது இல்லை. அவன் தலையை பயன்படுத்துகிறான், ஆனால் ஒருபோதும் தலைக்கு நகர்வதில்லை. அவன் இதயத்தை பயன்படுத்துகிறான், ஆனால் ஒருபோதும் இதயத்திற்கு நகர்வதில்லை. இவையெல்லாம் கருவிகளாக மாறிவிடுகின்றன. அவன் எப்போதும் மையம் கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக, அவன் சமநிலை பெற்றவன். ஆமாம், ஒருவன் மையத்தில் இருப்பவன் என்றாலே ஒருவன் சமநிலை பெற்றவன்தான். அவனது வாழ்க்கை ஒரு ஆழமான சமநிலையாகும். அவன் ஒருபோதும் எந்த விளிம்பிலும் முனையிலும் உள்ளவனாக ஆவதில்லை. அவன் நடுவிலே இருக்கின்றான். புத்தர் இதை நடுவழி என்று அழைத்தார். அவன் எப்பொழுதும் நடுவிலேயே இருக்கிறான். மையத்தை அடையாத ஒருவன் எப்பொழுதும் விளிம்புகளுக்கு ஒரு முனையை நோக்கி நகருவான். அவன் சாப்பிட்டால் அதிகமாக சாப்பிடுவான், அவன் அதிகம் சாப்பிடுவான், அல்லது அவன் பட்டினி கிடப்பான். ஆனால் சரியாக சாப்பிடுவது அவனால் முடியாது. பட்டினி கிடப்பது சுலபம், அதிகம் சாப்பிடுவது பிரச்சனை இல்லை. அவன் இந்த உலகத்தில் இருப்பான், ஈடுபட்டவனாக ஆழ்ந்தவனாக இருப்பான், அல்லது இந்த உலகத்தை துறந்து விடுவான். ஆனால் அவனால் ஒருபோதும் சமநிலை கொண்டவனாக இருக்க முடியாது. அவனால் நடுவில் இருக்க முடியாது. ஏனெனில் நீ மையத்தில் இல்லாதவனாக இருக்கும் பொழுது நீ மத்தி நடு என்பதன் அர்த்தத்தையே அறிய மாட்டாய். மையத்தில் இருக்கும் ஒருவன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நடுவில் இருப்பான். ஒருபோதும் எந்த முனையிலும் இருக்க மாட்டான். புத்தர் சொல்கிறார், அவர் உண்பது, சரியாக உண்பது, அது அதிகம் உண்பதும் அல்ல, பட்டினி கிடப்பதும் அல்ல. அவரது உழைப்பு, சரியான உழைப்பு, ஒருபோதும் மிகவும் அதிகமோ ஒருபோதும் மிகவும் குறைவோ அல்ல. அவர் எதுவாக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கிறார். முதல் விஷயம், சுயத்தை அடைந்த ஒருவன் மையத்தில் இருப்பவனாயிருப்பான். இரண்டாவது விஷயம், அவன் சமநிலை பெற்றவனாயிருப்பான். மூன்றாவது விஷயம், இந்த இரண்டு விஷயங்களும் நடந்தால் மையம் கொள்ளுதல், சமநிலை, பல விஷயங்கள் தொடரும். அவன் எப்பொழுதும் கடினமற்று இருப்பான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இலகுவாக இருக்கும் தன்மை, கடினமற்று இருத்தலை இழக்க மாட்டான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்று நான் சொல்கிறேன், எந்தவித நிபந்தனையும் இல்லை இதில். அந்த எதோடும் இலகுவாக இருக்கும் தன்மையை இழக்க மாட்டான். ஏனெனில் மையத்தில் இருக்கும் ஒருவன் எப்பொழுதும் இலகுவாகவே இருக்கிறான். அவன் மரணத்தை கூட மற்ற எல்லா விருந்தினர்களையும் வரவேற்பது போல வரவேற்பான். துன்பம் வந்தால் அதையும் அவன் வரவேற்பான். எது நடந்தாலும் அவன் தனது மையத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள மாட்டான். இந்த இலகுவான தன்மையும் மையம் கொண்டிருப்பதன் ஒரு விளைவாகும். துணை. அப்படிப்பட்ட மனிதனுக்கு கீழானது என்று எதுவும் கிடையாது, மிக உயர்ந்தது என்று எதுவும் கிடையாது. எல்லாமே அழகானது, புனிதமானது, தெய்வீகமானது எல்லாமும்.
அவன் செய்வது எதுவாக இருந்த போதிலும் அதுவே அவனது முடிவான அக்கறையாக இருக்கும். முடிவான அக்கறை கொள்ள வேண்டியது அதுவே என்பது போல எதுவும் கீழானது என்பது கிடையாது. அவன் இது கீழானது, இது மிகவும் உயர்ந்தது என்று சொல்ல மாட்டான். உண்மையில் எதுவும் மிக உயர்ந்தது அல்ல, அதே போல எதுவும் சிறியதோ கீழானதோ அல்ல. மனிதனுடைய தொடுதலே முக்கியமானது. ஒரு சுயத்தை அடைந்த ஒருவன், சமநிலையில் இருக்கும் மையம் கொண்ட ஒருவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறான். அவனிடையே அந்த தொடுதல் ஒவ்வொன்றையும் மிக உயர்ந்ததாக ஆக்குகிறது. நீ ஒரு புத்தரை கூர்ந்து கவனித்தால் நீ அவர் நடப்பதை பார்க்கலாம். மேலும் அவர் நடப்பதை நேசிக்கிறார். நீ புத்தர் ஞானமடைந்த இடமான புத்தகயாவிற்கு சென்றால் அங்கு நிரஞ்சனா நதிக்கரையில் அவர் ஒரு அரச மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த அந்த இடத்தில் அவர் நடந்த காலடி சுவடுகள் குறித்து வைக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். அவர் 1 மணி நேரம் தியானம் செய்வார். பிறகு அவர் சுற்றி வரவும் நடப்பார். புத்த மத அகராதிப்படி இது சக்கரமானவன் என்று அழைக்கப்படுகிறது. அவன் அரச மரத்தடியில் உட்கார்ந்திருப்பான். பிறகு அதை சுற்றி நடப்பான். ஆனால் அவன் ஒரு தூய்மையான நிலையில் இருந்தவாறு நடப்பான். தியானத்தில் இருப்பது போலவே அதை செய்வான். புத்தரை சிலர் கேட்டனர், நீங்கள் இதை ஏன் செய்கிறீர்கள்? சில நேரங்களில் நீங்கள் கண்களை மூடி உட்கார்ந்து தியானம் செய்கிறீர்கள். பிறகு நீங்கள் நடக்கிறீர்களே, எதற்காக? புத்தர் சொன்னார், உட்கார்ந்திருக்கும் பொழுது அமைதியாக இருப்பது சுலபம். ஆகவே நான் நடக்கிறேன். ஆனால் அப்போதும் அதே அமைதியை நான் கொண்டிருக்கிறேன். நான் உட்கார்ந்திருக்கிறேன். உள்ளே நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நடக்கிறேன். ஆனால் உள்ளே நான் அதே அமைதியோடு இருக்கிறேன். உள்தன்மை எப்போதும் ஒன்றுதான். ஒரு பேரரசனை சந்திக்கும் போதும் சரி, ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கும் போதும் சரி, ஒரு புத்தர் ஒன்று போலவே இருக்கிறார். அவருடைய உள்தன்மை ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கும் பொழுது அவர் மாறுவதில்லை. ஒரு பேரரசனை சந்திக்கும் பொழுதும் அவர் மாறுவதில்லை. அவர் ஒன்றாகவே இருக்கிறார். பிச்சைக்காரன் ஒன்றுமில்லாதவனும் அல்ல, பேரரசன் ஏதோ ஒன்று உள்ளவனும் அல்ல. மேலும் உண்மையில் ஒரு புத்தரை சந்திக்கும் பொழுது பேரரசர்கள் பிச்சைக்காரர்களைப் போல உணர்ந்தார்கள். பிச்சைக்காரர்கள் பேரரசர்களைப் போல உணர்ந்தார்கள். அந்த மனிதன், அந்த தொடுதல், அந்த தன்மை ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் கேட்கலாம். அவர் இறக்கும் நாளில் அன்று காலையிலும் அதே போல் நடந்தது. அவர் அவரது சீடர்களை அழைத்துச் சொன்னார், இப்பொழுது நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமானால் கேட்கலாம். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இதுதான் கடைசி காலை பொழுது. இந்த நாள் முடியும் முன்பாக நான் இல்லாமல் போய்விடுவேன். அவர் அதே போலவே இருந்தார். அவர் தினந்தோறும் கேட்கும் கேள்விதான் இது. அவர் அதே போலவே இருந்தார். இன்று கடைசி நாள், ஆனாலும் அவர் அதே போலவே இருந்தார். மற்ற நாட்களைப் போலவே அவர் கேட்டார். சரி, நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமென்றா கேட்கலாம், ஆனால் இதுதான் கடைசி நாள். அவருடைய குரலில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சீடர்கள் அழத் தொடங்கிவிட்டனர். அவர்கள் எதை கேட்பதையும் மறந்துவிட்டனர். புத்தர் சொன்னார், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாள் அழுதிருந்தால் அப்போது அது சரியாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று கடைசி தினம். நாளை வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன். ஆகவே அழுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். மற்றொரு நாளாயிருந்தால் இது சரி, நீங்கள் நேரத்தை வீணாக்கலாம்.
நீங்கள் அழுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் கேளுங்கள். அவர் வாழும் பொழுதும் இறக்கும் பொழுதும் ஒன்று போலவே இருந்தார். எனவே மூன்றாவதாக, சுயத்தை அடைந்த மனிதன் எப்போதும் இலகுவாகவே இருப்பான். வாழ்வும் சாவும் ஒன்று போலவே இருக்கும். பேரானந்தமும் துன்பமும் ஒன்று போலவே இருக்கும். எதுவும் அவனை பாதிப்பதில்லை. எதுவும் அவனை அவனது வீட்டிலிருந்து, அவனது மையம் கொண்ட தன்மையிலிருந்து அசைப்பதில்லை. அப்படிப்பட்ட மனிதனிடம் நீ மேலும் கூட்டுவதற்கு எதுவும் இல்லை. நீ அவனிடமிருந்து எடுப்பதற்கு எதுவும் இல்லை. நீ அவனிடம் கூட்டுவதற்கு எதுவும் இல்லை. அவன் நிறைவடைந்தவன். அவனுடைய ஒவ்வொரு மூச்சும் நிறைவடைந்த அமைதியான பேரானந்தமான மூச்சாக இருக்கிறது. அவன் அடைந்து விட்டான். அவன் பிரபஞ்ச இருப்பை, உயிர் இருப்பை அடைந்து விட்டான். அவன் ஒரு முழு மனிதனாக மலர்ந்து விட்டான். இது ஒரு முழுமையற்ற மலர்ச்சி அல்ல. புத்தர் ஒரு மாபெரும் கவிஞன் அல்ல. இருந்த போதிலும் அவர் சொல்வது எதுவாக இருந்தாலும் அது கவிதைதான். அவர் ஒரு கவிஞனே அல்ல. ஆனாலும் அவர் நடப்பதும் நகர்வதும் கூட கவிதைதான். அவர் ஒரு ஓவியன் அல்ல. ஆனாலும் அவர் பேசும் பொழுதெல்லாம், அவர் பேசுவது எல்லாம் ஒரு ஓவியமாக மாறுகிறது. அவர் ஒரு இசை கலைஞன் அல்ல. ஆனால் அவரது முழு இருப்பும் ஈடு இணை செய்ய முடியாத இசை. முழுதாக இருக்கும் மனிதன் அடைந்து விட்டவன். எனவே இப்பொழுது அவன் செய்வது எதுவாக இருந்தாலும் அல்லது செய்யாமல் இருந்தாலும், அவன் அமைதியாக அமர்ந்திருக்கையில், எதுவும் செய்யாமல் இருக்கையில், மௌனமாக இருக்கும்போது கூட அவன் இருப்பது மட்டுமே வேலை செய்யும், உருவாக்கும். ஆகவே படைப்பாற்றல் மிக்கதாக இருக்கும். தந்திரா எந்த முழுமையற்ற வளர்ச்சியின் மேலும் அக்கறை கொண்டதல்ல. அது உன்னுடைய முழு இருப்பின் மேலும் அக்கறை கொண்டது. எனவே 3 விஷயங்கள் அடிப்படையானவை. நீ மையம் கொண்டவனாக, வேர்விட்டவனாக, சமநிலை உள்ளவனாக இருக்க வேண்டும். சமநிலை என்றால் எப்பொழுதும் நடுவில் இருப்பது என்றாலும் எந்த முயற்சியும் இல்லாமல். ஏதாவது முயற்சி அங்கு இருந்தால் நீ சமநிலை பெற்றவன் அல்ல. மேலும் நீ இலகுவாக இருக்க வேண்டும். பேரண்டத்துடன் இலகுவாக, பிரபஞ்ச இருப்பே வீடாக. அப்போது பல விஷயங்கள் பின்தொடரும். இது ஒரு அடிப்படை தேவை. ஏனெனில் இந்த தேவை நிறைவடையாத வரை நீ பெயரளவில் மட்டுமே மனிதன். நீ ஒரு மனிதனாகவும் சாத்தியமுள்ளவன் மட்டுமே. நீ நிஜமான மனிதன் அல்ல. நீ ஆக முடியும். உனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அந்த சாத்தியம் நிஜமாக்கப்பட வேண்டும். 2வது கேள்வி, தயவு கூர்ந்த சிந்தனை, கவனத்தை குவிப்பது மற்றும் தியானம் இவற்றை விளக்குக. சிந்தனை என்பதன் அர்த்தம் திசைப்படுத்தப்பட்ட யோசனை. நாம் எல்லோரும் யோசிக்கிறோம். அது சிந்தனை அல்ல. அந்த யோசனை திசையற்றது, தெளிவில்லாதது, எங்கும் கொண்டு சேர்க்காதது. உண்மையில் நம்முடைய யோசனைகள் சிந்தனை அல்ல. மாறாக இவை தொடர்பானவை என்று பிரைட்டைச் சேர்ந்தவர்களால் அழைக்கப்படுகிறது. உன்னுடைய எந்த வழிகாட்டுதலும் இல்லாமலேயே ஒரு எண்ணம் மற்றொன்றிற்கு போகிறது. எண்ணங்கள் அவைகளே ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போய்க் கொள்கின்றன. ஏனெனில் அவை தொடர்பானவை. நீ ஒரு நாய் வீதியை கடப்பதை பார்க்கிறாய். நீ அந்த நாயை பார்த்த கணத்திலேயே உனது மனம் நாய்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும். அந்த நாய் உன்னை இந்த எண்ணத்திற்கு கொண்டு போய்விட்டது. இப்போது மனதிற்கு பல தொடர்புகள் உள்ளன. நீ குழந்தையாய் இருந்த பொழுது
ஒரு குறிப்பிட்ட நாயை பார்த்து உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது என்று வைத்துக்குவோம். முதலில் அந்த நாயின் உருவம் உங்கள் மனதில் தோன்றும். பின்னர் அது உங்கள் குழந்தை பருவத்து நினைவுகளை கிளறும். ஒரு கட்டத்தில் நாயின் நினைவு மறைந்து போய் நீங்கள் குழந்தை பருவத்தை பற்றிய பகற்கனவுகளில் மூழ்கி விடுவீர்கள். அந்த நினைவு மேலும் பல நினைவுகளுக்கு இட்டுச் செல்ல உங்கள் எண்ணங்களும் அதனுடன் பயணிக்கும். நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களின் மூலத்தை தேடி பின்னோக்கி பயணிக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பின்னால் தர்க்க ரீதியாக தொடர்பில்லாத வேறொரு எண்ணம் ஒளிந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். சிந்தித்து பாருங்கள். வீதியை கடக்கும் ஒரு நாய்க்கும் உங்கள் குழந்தை பருவத்திற்கும் என்ன தர்க்க ரீதியான தொடர்பு இருக்க முடியும்? அங்கே தர்க்கம் இல்லை. இருப்பது மனதின் தனிப்பட்ட தொடர்பு சங்கிலிகள் மட்டுமே. அதே நாய் என்னை கண்டால் என் குழந்தை பருவத்திற்கு அழைத்துச் செல்லாது. அது என் மனதில் வேறொரு நினைவை தூண்டலாம். இன்னொருவரை கண்டால் அது அவருக்கு முற்றிலும் வேறொரு அனுபவத்தை நினைவுபடுத்தும். ஒவ்வொருவர் மனதிலும் இத்தகைய தனித்துவமான தொடர்பு சங்கிலிகள் உள்ளன. ஏதேனும் ஒரு நிகழ்வு இந்த சங்கிலியை தூண்டிவிடும் போது நமது மனம் ஒரு கணினியைப் போல செயல்படத் தொடங்குகிறது. ஒரு நினைவு மற்றொன்றையும் அது இன்னொன்றையும் என நாள் முழுவதும் இந்த எண்ண ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை சோதித்து பார்க்க உங்கள் மனதில் தோன்றுவதையெல்லாம் உள்ளது உள்ளபடியே ஒரு காகிதத்தில் நேர்மையாக எழுதுங்கள். உங்கள் மனதின் ஆச்சரியமூட்டும் செயல்பாடுகளைக் கண்டு நீங்களே வியந்து போவீர்கள். இரண்டு எண்ணங்களுக்கு இடையே எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் நீ இந்த விதமாக யோசித்துக் கொண்டே போய்க் கொண்டிருக்கிறாய். இதையா நீ யோசனை என்று அழைக்கிறாய்? இது ஒரு எண்ணத்திற்கு மற்றொன்றோடு உள்ள தொடர்பு மட்டுமே. மேலும் அவை தங்களை தாங்களே வழிநடத்திக் கொள்கின்றன. நீ எடுத்துச் செல்கிறாய். நீ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறாய். அப்போது நீ எல்லா தொடர்புகளையும் அடைப்புக்கு வெளியே விட்டு விடுகிறாய். நீ அந்த பிரச்சனையில் மட்டும் நகர்கிறாய். நீ உனது மனத்தை செலுத்துகிறாய். மனம் ஏதாவது ஒரு கிளை பாதையில், ஏதாவது ஒரு துணை வழியில், ஏதாவது ஒரு தொடர்பில் தப்பிக்க முயற்சி செய்யும். நீ எல்லா துணை வழிகளையும் வெட்டி விடுகிறாய். ஒரே ஒரு பாதையில் மட்டும் நீ உனது மனதை செலுத்துகிறாய். ஒரு பிரச்சனையில் வேலை செய்யும் ஒரு விஞ்ஞானி சிந்தனையில் இருப்பவர், ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கும் ஒரு தர்க்கவாதி, ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கும் ஒரு கணித மேதை சிந்தனையில் இருக்கிறார். ஒரு கவிஞன் ஒரு மலரை பற்றி சிந்திக்கிறான். அப்போது முழு உலகமும் அடைப்புக்கு வெளியே விடப்படுகிறது. வெறும் அந்த பூவும் அந்த கவிஞனும் மட்டுமே இருக்கிறார்கள். அவன் அந்த பூவினுள் புகுந்து விடுகிறான். கிளை பாதைகளிலிருந்து பலதும் அவனை கவரலாம். ஆனால் அவன் மனதை எங்கும் அலைய விடுவதில்லை. மனம் ஒரே நேர்கோட்டில் நகர்கிறது, செலுத்தப்படுகிறது. இதுதான் சிந்தனை. விஞ்ஞானம் சிந்தனையை அடிப்படையாக கொண்டது. சிந்தனை என்பது எந்த தர்க்க ரீதியான யோசனையும் செலுத்தப்படுகின்ற எண்ண ஓட்டமும் வழிநடத்தப்படுகின்ற யோசனையும் ஆகும். சாதாரண யோசனை மடத்தனமானது. சிந்தனை தர்க்க ரீதியானது, பகுத்தறிவு கொண்டது. பிறகு கவனத்தை குவிப்பது வருகிறது. கவனத்தை குவிப்பது என்பது ஒரே புள்ளியில் இருப்பது. அது யோசிப்பதல்ல, சிந்திப்பதல்ல. அது உண்மையில் ஒரே புள்ளியில் இருப்பது. அது மனதை சிறிதும் அசைய அனுமதிக்காமல் இருப்பது.
சாதாரண யோசனையில் மனம் ஒரு பைத்தியக்காரனைப் போல அலைகிறது. சிந்தனையில் அந்த பைத்தியக்காரன் செலுத்தப்படுகிறான், வழிநடத்தப்படுகிறான். அவன் எங்கும் தப்பிக்க முடியாது. கவனத்தை குவிப்பதில் மனம் அசைய அனுமதிக்கப்படுவதில்லை. சாதாரண யோசனையில் அது எங்கு வேண்டுமானாலும் அசைய அனுமதிக்கப்படுகிறது. சிந்தனையில் குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. கவனத்தை குவிப்பதில் அது அசைவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அது ஒரே ஒரு புள்ளியில் இருக்க மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. முழு சக்தியும் முழு அசைவும் நின்று விடுகிறது. ஒரே புள்ளியை பிடித்து கொண்டிருக்கிறது. யோகா கவனத்தை குவிப்பதில் ஈடுபாடு கொண்டது. சாதாரண மனம் இலக்கற்ற யோசனையில், விஞ்ஞான மனம் இலக்குள்ள சிந்தனையில் ஈடுபாடு கொண்டது. யோக மனத்தில் எண்ணம் ஒரே புள்ளியில் நிலைத்திருக்கிறது, குவிந்திருக்கிறது. எந்த அசைவும் அனுமதிக்கப்படுவதில்லை. இதன் பிறகு தியானம் வருகிறது. சாதாரண யோசனையில் மனம் எங்கு வேண்டுமானாலும் போவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. சிந்தனையில் அது ஒரே ஒரு திசையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மற்ற எல்லா திசைகளும் துண்டிக்கப்படுகின்றன. கவனத்தை குவிப்பதில் அது ஒரே திசையில் செல்வதற்கு கூட அனுமதிக்கப்படுவதில்லை. அது ஒரே புள்ளியில் கவனத்தை குவிப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. தியானத்தில் மனம் என்பதே அனுமதிக்கப்படுவதில்லை. தியானம் என்பது மனமற்ற நிலை. இவைதான் 4 நிலைகள்: சாதாரண யோசனை, சிந்தனை, கவனத்தை குவித்தல், தியானம். நிலை கவனத்தை குவித்திருப்பது கூட அனுமதிக்கப்படுவதில்லை. மனம் அங்கு இருப்பதற்கே அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால்தான் தியானத்தை மனதால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. கவனத்தை குவிப்பது வரை மனதிற்கு ஒரு வழி, ஒரு சாத்தியம் இருக்கிறது. மனம் கவனத்தை குவிப்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தியானத்தை புரிந்து கொள்ள முடியாது. உண்மையில் மனம் என்பதே அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. கவனத்தை குவிப்பதில் மனம் ஒரு புள்ளியில் இருக்க அனுமதிக்கப்படுகிறது. தியானத்தில் அந்த புள்ளியும் நீக்கப்பட்டு விடுகிறது. சாதாரண யோசனையில் எல்லா திசைகளும் திறந்திருக்கின்றன. சிந்தனையில் ஒரே ஒரு திசை மட்டும் திறந்திருக்கின்றது. கவனத்தை குவிப்பதில் ஒரே ஒரு புள்ளி மட்டும் திறந்திருக்கிறது, எந்த திசையும் இல்லை. தியானத்தில் அந்த புள்ளி கூட திறந்திருப்பதில்லை. மனம் இருப்பதற்கே அனுமதிக்கப்படுவதில்லை. தியானம் என்பதன் அர்த்தம் மனமற்ற. சாதாரண யோசனை என்பது சாதாரணமான மனதின் நிலை. தியானம் என்பது உச்சக்கட்ட சாத்தியக்கூறு. சாதாரண யோசனை, தொடர்புகள் என்பது மிகவும் கீழானது. தியானம் என்பது மிகவும் உயர்ந்தது, சிகரமானது, மனமற்றது. சிந்தனையும் கவனத்தை குவிப்பதும் மனதின் செயல்பாடுகள். மனமற்ற நிலையை அடைவதற்கு மனதின் செயல்பாடுகள் எப்படி உதவ முடியும்? இந்த கேள்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மனம் கேட்கிறது. மனம் அதுவே மனதை தாண்டி எப்படி போக முடியும்? மனம் அல்லாத ஒன்றை அடைவதற்கு மன செயல்பாடுகள் எப்படி உதவ முடியும்? இது முரண்பாடாக தெரிகிறது. மனம் அல்லாத ஒரு நிலையை உருவாக்கும் முயற்சியில் மனம் எப்படி ஈடுபட முடியும்? புரிந்து கொள்ள முயற்சி செய். மனம் இருக்கும் பொழுது அங்கு என்ன இருக்கிறது? ஒரு யோசிக்கும் செயல்பாடு. மனம் இல்லாத பொழுது அங்கு என்ன இருக்கிறது? யோசிக்கும் செயல்பாடு இருப்பதில்லை. நீ யோசிக்கும் செயல்பாட்டை குறைத்து கொண்டே வந்தால், நீ உனது சிந்தனையை கரைத்து கொண்டே வந்தால், சிறிது சிறிதாக மெதுவாக நீ மனமற்றதை அடைகிறாய். மனம் என்பதன் அர்த்தம் யோசித்துக் கொண்டிருத்தல். மனம் இல்லை என்பதன் அர்த்தம் யோசனையே இல்லாமல் இருப்பது.
இதற்கு மனம் உதவ முடியும். மனம் தற்கொலை செய்து கொள்வதற்கு மனமே உதவ முடியும். நீ தற்கொலை செய்து கொள்ள முடியும். நீ ஒருபோதும் உயிரோடு இருக்கும் மனிதன் அவன் இறப்பதற்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்பதில்லை. நீ உயிரோடு இருக்கிறாய், ஆனாலும் நீ இறந்து விடுவதற்கு நீயே உதவ முடியும். மனம் இல்லாமல் போவதற்கு மனமே உதவ முடியும். மனம் எப்படி உதவ முடியும்? யோசித்துக் கொண்டிருக்கும் செயல்பாடு மேலும் மேலும் அதிகமாகும் பொழுது நீ மனதிலிருந்து அதிக மனதை நோக்கி போகிறாய். யோசித்துக் கொண்டிருக்கும் செயல்பாடு குறையும் பொழுது, மெதுவானதாக ஆகும் பொழுது, அடர்த்தி குறையும் பொழுது நீ மனமில்லாதவனாக நீயே உதவி செய்து கொள்கிறாய். இது உன்னை பொறுத்ததே. மேலும் மனம் உதவ முடியும். ஏனெனில் உண்மையில் மனம் என்பது நீ இந்த இப்பொழுதுள்ள கணத்தில் உனது தன்னுணர்வை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதே. நீ உனது தன்னுணர்வை அப்படியே தனியே விட்டுவிட்டால், அதை கொண்டு எதையும் செய்யாமல் இருந்து விட்டால அது தியானமாகிறது. எனவே 2 சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஒன்று, நீ மெதுவாக சிறிது சிறிதாக படிப்படியாக உனது மனதை குறைத்து கொண்டே வருகிறாய். 1% அது குறைந்தால் அப்போது நீ 99% மனமும் 1% மனமற்றதும் உனக்குள் இருக்கும். இது நீ உன்னுடைய அறையிலிருந்து சில பொருட்களை அகற்றிவிட்டது போல. அப்போது அங்கு சிறிது இடம் ஏற்படுகிறது. பிறகு நீ மேலும் பொருட்களை அகற்றுகிறாய். அப்போது மேலும் இடம் அங்கு உண்டாகிறது. நீ எல்லா பொருட்களையும் அகற்றிவிடும் பொழுது அந்த முழு அறையும் வெற்றிடமாக, வெற்று வெளியாக மாறிவிடுகிறது. உண்மையில் பொருட்களையெல்லாம் அகற்றியதால் வெற்றிடம் உருவாக்கப்படவில்லை. அந்த வெற்றிடம் ஏற்கனவே அங்கே இருந்தது. ஆனால் அந்த வெற்றிடம் பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தது, அவ்வளவே. நீ பொருட்களை அகற்றிய பொழுது வெளியிலிருந்து எந்த வெற்றிடமும் உள்ளே வரவில்லை. அந்த வெற்றிடம் அங்கேயே இருந்தது, பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தது. நீ பொருட்களை அகற்றினாய். அந்த வெற்றிடம் திரும்ப கிடைத்தது, திரும்ப பெறப்பட்டது. அடி ஆழத்தில் மனம் என்பது நிரப்பப்பட்டுள்ள வெற்றிடம்தான் எண்ணங்களால் நிறைந்துள்ளது. நீ சில எண்ணங்களை அகற்றினால் வெற்றிடம் உண்டாகிறது, அல்லது கண்டுபிடிக்கப்படுகிறது, அல்லது திரும்ப கிடைக்கிறது. நீ உனது எண்ணங்களை அகற்றிக் கொண்டே போகும் பொழுது சிறிது சிறிதாக உனது வெற்றிடத்தை நீ திரும்ப பெற்றுக்கொண்டே போகிறாய். இந்த வெற்றிடம்தான் தியானம். திடீரெனவும் மெதுவாக இதை செய்யலாம். பிறவியாக பொருட்களை அகற்றிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஏனெனில் பிரச்சனைகள் அவைதான். நீ பொருட்களை அகற்றும் முதல் கட்டத்தில் 1% வெற்றிடம் உண்டாகிறது. 99% வெற்றிடம் நிரப்பப்பட்டுள்ளது. அந்த நிரப்பப்பட்ட 99% இடம் இந்த காலியான வெற்றிடத்தை பற்றி நன்றாக உணர்வதில்லை. அது அதையும் நிரப்ப முயற்சி செய்கிறது. ஆகவே ஒருவன் மெதுவாக எண்ணங்களை குறைத்து கொண்டு போகிறான். பிறகு மறுபடியும் புது எண்ணங்களை உருவாக்கிக் கொள்கிறான். காலையில் சிறிது நேரம் நீ தியானத்தில் அமர்கிறாய். நீ உனது எண்ணங்களின் செயல்பாட்டை குறைக்கிறாய். பிறகு நீ மார்க்கெட்டிற்கு போகிறாய். அங்கு மறுபடியும் எண்ணங்கள் கூட்டமாக வந்து சேர்கின்றன. அந்த இடம் மறுபடியும் நிரப்பப்படுகிறது. மறுநாள் நீ மறுபடியும் இதை செய்கிறாய். நீ இதை செய்து கொண்டே இருக்கிறாய். எண்ணங்களை வெளியே வீசுவது, எண்ணங்களை திரும்ப அழைத்துக் கொள்வது. நீ எல்லா பொருட்களையும் திடீரென வெளியில் வீசவும் முடியும்.
அது உன்னுடைய முடிவு. அது கடினம், ஏனெனில் நீ அந்த பொருட்களுக்கு பழக்கப்பட்டு விட்டாய். நீ அவை இல்லாமல் சிரமமாய் உணரலாம். உனக்கு அந்த வெற்றிடத்தை என்ன செய்வது என்று தெரியாது. நீ அந்த வெற்றிடத்திற்குள் போவதற்கு கூட பயப்படலாம். நீ ஒருபோதும் அது போன்ற சுதந்திரத்திற்குள் நுழைந்தது கிடையாது. மனம் என்பது ஒரு கட்டமைப்பு. நாம் எண்ணங்களுக்கு பழகி போய் இருக்கிறோம். நீ எப்போதாவது கவனித்தது உண்டா? அப்படி கவனித்தது இல்லை என்றால் இப்போது கவனி. அதாவது, நீ தினந்தோறும் ஒரே எண்ணங்களிலேயே திரும்ப திரும்ப உழல்கிறாய். நீ ஒரு கிராமபோன் இசைத்தட்டை போல, அதுவும் ஒரு புதுமையான ஒன்றல்ல, மிகவும் பழையது. நீ அதே விஷயங்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே போகிறாய். ஏன்? இதனால் என்ன பயன்? ஒரே ஒரு பயன்தான். இது ஒரு வெறும் மிக நீண்ட கால பழக்கம். இதன் மூலம் ஏதோ செய்து கொண்டு இருப்பதாக நீ உணர்கிறாய். நீ உனது படுக்கையில் படுத்துக்கொண்டு உறக்கம் வருவதற்காக காத்திருக்கிறாய். அப்பொழுது தினந்தோறும் ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கின்றன. நீ ஏன் இதை செய்ய வேண்டும்? இது ஒரு விதத்தில் உதவுகிறது. பழைய பழக்கங்கள், கட்டமைப்புகள் உதவுகின்றன. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வேண்டும். அதனிடம் அந்த பொம்மையை கொடுத்தால் அது தூக்கத்தில் ஆழ்ந்துவிடும். பிறகு அந்த பொம்மையை நீ எடுத்து விடலாம். ஆனால் அந்த பொம்மை அங்கு இல்லை என்றால் அந்த குழந்தையால் உறங்க முடியாது. இது ஒரு கட்டமைப்பு. குழந்தையிடம் பொம்மை கொடுக்கும் கணத்திலேயே அது அதனுடைய மனதில் வேறொன்றை தட்டி விடுகிறது. இப்போது அது தூக்கத்தில் விழத் தயாராகி விடுகிறது. இதுவேதான் உன்னிடமும் நடந்து கொண்டிருக்கிறது. பொம்மைகள் மாறி இருக்கலாம். ஒருவனுக்கு ராமா 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 என்று ஜபிக்க ஆரம்பிக்கவில்லை என்றால் தூக்கத்தில் விழ முடியாது. அவன் தூக்கத்தில் விழ முடியாது. இது ஒரு பொம்மை. அவன் ராமா 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 என்று ஜபிக்கும் பொழுது பொம்மை அவனிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் தூக்கத்தில் விழ முடியும். நீ புதிய அறையில் தூக்கத்தில் விழுவதற்கு சிரமமாக உணர்கிறாய். நீ குறிப்பிட்ட துணிகளோடு தூங்கி பழகியிருந்ததால் அப்போது அந்த குறிப்பிட்ட துணிகள் தினந்தோறும் உனக்கு தேவைப்படும். நீ இரவு ஆடையில் உறங்கி பழகியிருந்தால் அது உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் நீ தூக்கத்தில் விழுவதற்கு சிரமப்படுவாய் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஏன்? நீ ஒருபோதும் அம்மனமாக உறங்காதவனாயிருந்து உன்னிடம் ஆம்மனமாக உறங்கச் சொன்னால் நீ இலகுவாக உணரமாட்டாய். ஏன்? ஆம்மனமாய் இருப்பதற்கும் உறக்கத்திற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் உன்னை பொறுத்தவரை தொடர்பிருக்கிறது. பழைய பழக்கம், பழைய பழக்கங்களுடன் ஒருவன் இலகுவாக சௌகரியமாக உணர்கிறான். எண்ணங்களின் அமைப்பு முறைகளும் வெறும் பழக்கங்களே. தினந்தோறும் அதே எண்ணங்கள், அதே வழக்கமானவை என்பதில் நீ சௌகரியமாக உணர்கிறாய். நீ எல்லாமும் சரியாக இருப்பதாக உணர்கிறாய். உனது எண்ணங்களில் உன்னுடைய முதலீடுகள் உள்ளன. இதுதான் பிரச்சனை. உன்னுடைய பொருட்கள் எல்லாம் வீசி எறிந்துவிடக்கூடிய வெறும் குப்பைகள் அல்ல. நீ அவற்றில் பல பல விஷயங்களை முதலீடு செய்துள்ளாய். எல்லா பொருட்களையும் உடனே வீசி எறிந்துவிட முடியும். அது முடியக்கூடியதே. திடீர் முறைகள் இருக்கின்றன. அதை பற்றியும் நாம் பேசப் போகிறோம். உடனே இந்த கணத்திலேயே உனது மனதிலுள்ள எல்லா பொருட்களிலிருந்தும் நீ விடுபட முடியும். ஆனால் அப்போது திடீரென நீ வெற்றிடமாய் காலியாய் இருப்பாய். அப்பொழுது நீ யார் என்பது உனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் என்ன செய்வதென்று உனக்கு தெரியாது. ஏனெனில்
முதல் தடவையாக உனது பழைய வழக்கமான எதுவும் அங்கு இல்லை. இந்த அதிர்ச்சி மிகவும் திடீரென உனக்கு கிடைக்கிறது. இதனால் நீ இறந்து கூட போகலாம், அல்லது நீ பைத்தியமாகிவிடலாம். இதனால் தான் திடீர் முறைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஒருவன் அதற்கு தயாரானால் ஒழிய திடீர் முறைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஒருவன் திடீரென பைத்தியமாகிவிடலாம், ஏனெனில் ஒருவன் எல்லா நங்கூரங்களையும் இழந்து விடுகிறான். உடனடியாக இறந்த காலம் காணாமல் போய்விடுகிறது. இறந்த காலம் காணாமல் போய்விடும் போது உடனடியாக உன்னால் எதிர்காலத்தையும் நினைத்து பார்க்க முடிவதில்லை. ஏனெனில் எப்பொழுதும் இறந்த காலத்தின் சுவடுகளில் தான் எதிர்காலம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் வெறும் நிகழ்காலமே இப்போது இருக்கிறது. மேலும் நீ ஒருபோதும் நிகழ்காலத்தில் இருந்ததில்லை. நீ இறந்த காலத்தில் இருந்திருக்கிறாய், அல்லது நீ எதிர்காலத்தில் இருந்திருக்கிறாய். எனவே முதல் முறையாக நீ வெறும் நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதைப் போல, மூளை கலங்கி விட்டதைப் போல நீ உணர்வாய். நீ ஒரு ஞான பள்ளியின் பயில்வானாக இருந்தால் மட்டுமே, நீ ஒரு குருவிடம் பயிலும் ஒரு குழுவில் இருந்தால் மட்டுமே, நீ முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தால் மட்டுமே, நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே தியானத்திற்காக கொடுத்திருந்தால் மட்டுமே. எனவே படிப்படியான முறைகள் நல்லவை. அவை நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் மெதுவாக நீ அந்த இடத்திற்கு பழக்கப்பட்டு விடுவாய். நீ அந்த இடத்தை, அந்த இடத்தின் அழகை, அந்த இடத்தின் பேரானந்தத்தை உணர ஆரம்பிக்கிறாய். பிறகு உனது பொருட்கள் மெதுவாக நகற்றப்படுகின்றன. சாதாரண யோசனையிலிருந்து சிந்தனைக்கு மாறுவது நல்லது. இதுதான் படிப்படியான முறை. சிந்தனையிலிருந்து கவனத்தை குவிப்பதற்கு மாறுவது நல்லது. இது படிப்படியான முறை. பிறகு கவனத்தை குவிப்பதிலிருந்து தியானத்திற்கு குதிப்பது நல்லது. இதில் நீ மெதுவாக நகர்கிறாய். ஒவ்வொரு காலடியிலும் நிலத்தை உணர்ந்து கொண்டு நகர்கிறாய். நீ உண்மையில் ஒரு அடி எடுத்து வைத்து அதில் வேர்விட்ட பின்பே மற்றொரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாய். இது எட்டி குதிப்பது அல்ல, படிப்படியான வளர்ச்சி இது. எனவே இந்த 4 விஷயங்களும் சாதாரண யோசனை, சிந்தனை, கவனக்குவிப்பு, தியானம் 4 படிகளாகும். 3வது கேள்வி, நாபி மையத்தின் வளர்ச்சி இதயம் மற்றும் தலை மையங்களின் வளர்ச்சியிலிருந்து முற்றிலும் தனியானதும் சுதந்திரமானதுமா, அல்லது நாபி மையம், இதயம் மற்றும் தலை மையங்களின் வளர்ச்சியோடு சேர்ந்தாற் போல நடப்பதா? மேலும் நாபி மையத்திற்கான பயிற்சியும் யுக்திகளும் வளர்ச்சிக்கான பயிற்சிகள் மற்றும் யுக்திகளிலிருந்து மாறுபடுகிறதா? ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதயம் மற்றும் தலை மையங்கள் வளர்த்தப்பட வேண்டும். நாபி மையம் அப்படியல்ல. நாபி மையம் கண்டு பிடிக்கப்பட மட்டுமே வேண்டும். அது வளர்த்தப்பட வேண்டியதில்லை. நாபி மையம் ஏற்கனவே அங்கிருக்கிறது. நீ அதை தோண்டி பார்க்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வளவே. அது முழுதாக வளர்ந்தே உள்ளது. நீ அதை வளர்த்த வேண்டியதில்லை. இதய மையமும் தலை மையமும் வளர்த்தப்படுபவை. அவை அங்கே கண்டு கொள்வதற்கு இருப்பதில்லை. அவை வளர்த்தப்பட வேண்டியவை. சமூகம், பண்பாடு, கல்வி, சமூக கட்டுப்பாடுகள் இவை வளர்வதற்கு உதவுகின்றன. ஆனால் நீ நாபி மையத்துடன் பிறந்துள்ளாய். நாபி மையம் இல்லாமல் நீ இருக்க முடியாது. இதய மையம் இல்லாமல் நீ இருக்க முடியும். தலை மையம் இல்லாமல் நீ இருக்க முடியும். அவை தேவைகள் அல்ல, அவை இருப்பது நல்லது. அவை இல்லாமலும் நீ இருக்கலாம். அது மிகவும் சௌகரியமற்றதாக இருக்கும். ஆனாலும்
அவைகள் இல்லாமல் நீ இருக்க முடியும். எப்படி இருந்தாலும் நாபி மையம் இல்லாமல் நீ இருக்க முடியாது. இது ஒரு தேவை. இது உனது வாழ்க்கை. எனவே இதய மையத்தை எப்படி வளர்ப்பது என்பதற்கு பல யுக்திகள் உள்ளன. அன்பில் எப்படி வளர்வது, நுட்பமான உணர்வை எப்படி வளர்த்துக் கொள்வது, நுட்பமான உணர்வுள்ள மனதை எப்படி பெறுவது என்பதற்கு யுக்திகள் உள்ளன. அதிக பகுத்தறிவோடு அதிக தர்க்கத்தோடு ஆவதற்கான யுக்திகள், முறைகள் உள்ளன. காரண அறிவை வளர்த்து கொள்ள முடியும், உணர்ச்சிகளை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் இருத்தலை வளர்த்து கொள்ள முடியாது. அது ஏற்கனவே அங்கு இருக்கிறது. அது கண்டுபிடிக்கப்பட வேண்டியது மட்டுமே. இதில் பல விஷயங்கள் அடங்கியுள்ளன. ஒன்று, உன்னால் ஐன்ஸ்டீனை போல ஒரு பகுத்துணரும் தன்மை உள்ள ஒரு மனதை பெற முடியாமல் போகலாம். ஆனால் நீ ஒரு புத்தராக முடியும். ஐன்ஸ்டீனில் தலை மையம் அதனுடைய மிக உயர்ந்த சரியான நிலையில் வேலை செய்வதாயிருக்கிறது. அல்லது வேறு யாரோ ஒருவர், ஒரு நேசிப்பவன். ஒரு மஜ்னுவில் இதய மையம் அதனுடைய மிக உணர்ந்த சரியான நிலையில் வேலை செய்வதாயிருக்கிறது. நீ ஒரு மஜ்னுவாக மாற முடியாமல் போகலாம். ஆனால் நீ ஒரு புத்தராக முடியும். ஏனெனில் புத்த தன்மையை நீ வளர்க்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே அங்கு இருக்கிறது. அது அடிப்படை மையத்தோடு, அசலான மையத்தோடு, அதாவது நாபியோடு தொடர்புள்ளது. அது ஏற்கனவே அங்கு இருக்கிறது. நீ ஏற்கனவே ஒரு புத்தர். விழிப்புணர்வு மட்டுமே இல்லை. நீ ஏற்கனவே ஒரு ஐன்ஸ்டீன் அல்ல. நீ முயற்சிக்க வேண்டும். அப்போது கூட நீ அது போல ஆவாய் என்பதற்கு எந்த வாக்குறுதியும் இல்லை. எந்த வாக்குறுதியும் இல்லை. ஏனெனில் உண்மையில் அது சாத்தியமற்றதாக தெரிகிறது. அது ஏன் சாத்தியமற்றதாக தெரிகிறது? ஏனெனில் ஐன்ஸ்டீனுடைய தலையை உருவாக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே பயிற்சிகள், அதே விவரங்கள், அதே வளர்ச்சி தேவை. திரும்பவும் அப்படி செய்ய முடியாது. ஏனெனில் அது திரும்ப செய்யக்கூடியது அல்ல. முதலில் நீ அதே பெற்றோர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் பயிற்சி கருப்பையிலேயே துவங்குகிறது. அதே பெற்றோர்களை கண்டுபிடிப்பது மிக கடினம், சாத்தியமே இல்லை. எப்படி நீ அதே பெற்றோர்களை கண்டுபிடிப்பாய்? அதே பிறந்த தினத்தை, அதே வீட்டை, அதே தொடர்புகளை, அதே நண்பர்களை. நீ ஐன்ஸ்டீனின் வாழ்க்கையை சிறிது கூட மாறாமல் அப்படியே திரும்ப நிகழ்த்த வேண்டும். அதே ஒரு புள்ளி தப்பினால் கூட நீ ஒரு மாறுபட்ட மனிதனாக இருப்பாய். ஆகவே இது சாத்தியமற்றது. எந்த ஒரு தனி மனிதனும் இந்த பூமியில் ஒரு முறைதான் பிறக்கிறான். ஏனெனில் அதே சூழ்நிலையை திரும்ப கொண்டு வர முடியாது. அதே சூழ்நிலை என்பது மிக பெரிய நிகழ்வு. இதன் அர்த்தம் அதே கணத்தில் அதே உலகம் கண்டிப்பாக வேண்டும். இது சாத்தியமற்றது. இது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை. மேலும் நீ ஏற்கனவே இங்கிருக்கிறாய். ஆகவே நீ எது செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய இறந்த காலம் அதில் இருக்கும். நீ ஒரு ஐன்ஸ்டீனாக மாற முடியாது. தனித்தன்மையை மீண்டும் உருவாக்க முடியாது. புத்தர் ஒரு தனி மனிதர் அல்ல. புத்தர் ஒரு நிகழ்வு. எந்த தனிப்பட்ட விஷயங்களும் அர்த்தம் உள்ளவை அல்ல. ஒரு புத்தராவதற்கு நீ இருப்பது மட்டுமே போதும். மையம் ஏற்கனவே அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அதை கண்டுபிடிக்க மட்டுமே வேண்டும். எனவே இதயத்திற்கான யுக்திகள் ஏதோ ஒன்றை வளர்ப்பதற்கான யுக்திகள். ஆனால் நாபிமயம் சம்பந்தப்பட்ட யுக்திகள் கண்டுபிடிப்பதற்கான யுக்திகள். நீ தோண்டி பார்க்க வேண்டும். நீ ஏற்கனவே ஒரு புத்தர். நீ அந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவே.
2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் புத்தர்கள் என்பதை அறிந்து கொண்ட புத்தர்கள், தாங்கள் புத்தர்கள் என்பதை அறிந்து கொள்ளாத புத்தர்கள். ஆனால் எல்லோரும் புத்தர்களே. பிரபஞ்ச இருப்பை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றே. பிரபஞ்ச இருப்பில் மட்டுமே கம்யூனிசம் இருக்கிறது. மற்ற எல்லாவற்றிலும் கம்யூனிசம் என்பது மடத்தனமானது. ஒருவரும் சமம் அல்ல. வேறு எல்லாவற்றிலும் சமமற்ற தன்மை என்பது அடிப்படையானது. நான் மதம் மட்டுமே கம்யூனிசத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால் அது பார்ப்பதற்கு முரண்பாடாக தோன்றலாம். ஆனால் நான் சொல்வது இந்த கம்யூனிசத்தை, இந்த பிரபஞ்ச இருப்பின் இருத்தலின் ஆழமான சமமான தன்மையையே. இந்த வகையில் நீ ஒரு புத்தருக்கு, ஒரு கிறிஸ்துவுக்கு, ஒரு கிருஷ்ணருக்கு சமமானவன். ஆனால் வேறு எந்த வகையிலும் 2 தனி மனிதர்கள் சமமாக முடியாது. வெளி வாழ்க்கையை பொறுத்தவரை சமமற்ற தன்மை என்பது அடிப்படையானது. உன் வாழ்க்கையை பொறுத்தவரை சமம் என்பது அடிப்படையானது. எனவே இந்த 112 முறைகளும் உண்மையில் நாபி மையத்தை வளர்ப்பதற்காக அல்ல, அவை அதை கண்டுபிடிப்பதற்கானவை. இதனால்தான் சில நேரங்களில் திடீரென்று ஒருவன் புத்தனாகிறான். ஏனெனில் ஏதோ ஒன்றை உருவாக்குவது என்ற கேள்வியே அங்கு இல்லை. நீ உனக்குள் பார்க்க முடிந்தால், நீ உனக்குள் அடி ஆழம் வரை போக முடிந்தால், உனக்கு தேவையானது எல்லாம் ஏற்கனவே அங்கிருக்கிறது. அது ஏற்கனவே அப்படித்தான். எனவே நீ ஏற்கனவே புத்தராக உள்ள அந்த புள்ளிக்கு உன்னை எப்படி வீசி எறிவது என்பதே இருக்கும் ஒரே கேள்வி. தியானம் நீ புத்தராவதற்கு உதவுவதில்லை. அது உனது புத்த தன்மையை பற்றி நீ விழிப்புணர்வு அடைய மட்டுமே உதவுகிறது. இன்னும் ஒரு கேள்வி. எல்லா ஞானமடைந்தவர்களும் நாபியை மையம் கொண்டவர்கள்தானா? உதாரணமாக, கிருஷ்ணமூர்த்தி தலையை மையம் கொண்டவரா அல்லது நாபியை மையம் கொண்டவரா? ராமகிருஷ்ணர் இதயத்தை மையம் கொண்டவரா அல்லது நாபியை மையம் கொண்டவரா? ஞானமடைந்த ஒவ்வொருவரும் நாபியை மையம் கொண்டவரே. ஆனால் ஒவ்வொரு ஞானமடைந்தவருக்கும் வெளிப்பாடு மற்ற மையங்கள் மூலமாக இருக்கலாம். இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள். எல்லா ஞானமடைந்தவர்களும் நாபியை மையம் கொண்டவர்களே. வேறு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் வெளிப்படுத்துவது என்பது வேறு விஷயம். ராமகிருஷ்ணர் இதயத்தின் மூலம் அவரை வெளிப்படுத்தினார். அவர் தனது செய்தியை சொல்ல அவருடைய இதயத்தை வாகனமாக பயன்படுத்தினார். நாபியில் அவர் எதையெல்லாம் கண்டாரோ அவைகளை அவர் தனது இதயத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அவர் பாடினார், அவர் ஆடினார். இது அவருடைய பேரானந்தத்தை வெளிப்படுத்தும் அவருடைய வழி. பேரானந்தம் நாபியிலேயே காணப்படுகிறது, வேறு எங்கும் அல்ல. அவர் நாபியில் மையம் கொண்டிருந்தார். ஆனால் அவர் நாபியில் மையம் கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி அடுத்தவர்களுக்கு சொல்வது? அவர் தனது இதயத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தினார். கிருஷ்ணமூர்த்தி தனது தலையை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தினார். அதனால்தான் அவர்களுடைய வெளிப்பாடு கல் முரண்பட்டதாக இருக்கிறது. நீ ராமகிருஷ்ணரை நம்பினால் நீ கிருஷ்ணமூர்த்தியை நம்ப முடியாது. நீ கிருஷ்ணமூர்த்தியை நம்பினால் நீ ராமகிருஷ்ணரை நம்ப முடியாது. ஏனெனில் நம்பிக்கை என்பது எப்பொழுதும் வெளிப்பாட்டை மையமாக கொண்டது, அனுபவத்தை அல்ல. காரணங்களின் அடிப்படை யோசிக்கும் ஒருவருக்கு ராமகிருஷ்ணர் குழந்தைத்தனமாக தெரிவார். என்ன அறிவு கிட்டதனம் இது, பாடுவதும் ஆடுவதும். அவர் என்ன செய்கிறார்?
புத்தர் ஒருபோதும் ஆடவில்லை. ஆனால் இந்த இராமகிருஷ்ணர் ஆடிக்கு கொண்டிருக்கிறார். பார்த்தால் குழந்தைத்தனமாக தெரிகிறது. பகுத்தறிவுக்கு இதயம் எப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே தெரியும். ஆனால் இதயத்திற்கு பகுத்தறிவு பயனற்றதாக, மேம்போக்கானதாக தெரியும். கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாலும் அவரும் இராமகிருஷ்ணர் அல்லது சைத்தன்யா அல்லது மீராவின் அனுபவங்களும் ஒன்றுதான். ஆனால் தலையை மையமாக கொண்ட ஒருவருடைய விளக்கமும் வெளிப்பாடும் பகுத்தறிவோடு இருக்கும். இராமகிருஷ்ணர் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தால் அவர் சொல்வார், வாருங்கள், ஆடலாம். உங்கள் நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள்? ஆடுவதின் மூலமாக அதை சுலபமாக வெளிப்படுத்தலாம். மேலும் அது ஆழமாகவும் செல்லும். கிருஷ்ணமூர்த்தி சொல்வார், ஆடுவதா? ஆடுவதில் ஒருவன் வசியமாகி போகிறான். ஆகவே ஆடக்கூடாது. ஆராய்ந்து பார், பகுத்து பார், பகுத்தறிவை பயன்படுத்து, ஆராய்ந்து பார், விழிப்புணர்வோடு இரு. இப்படி வெவ்வேறு மையங்கள் வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அனுபவம் ஒன்றுதான். ஒருவன் தனது அனுபவத்தை வரையலாம். ஜெயின் குருமார்கள் தங்களது அனுபவத்தை வரைந்துள்ளார்கள். அவர்கள் ஞானமடைந்ததும் அவர்கள் அதை வரைவார்கள். அவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அதை வரைந்து விடுவார்கள். உபனிஷத்துக்களை இயற்றிய ரிஷிகள், முனிவர்கள் அழகான கவிதைகளை உருவாக்கினர். இவர்கள் ஞானமடைந்ததும் இவர்கள் கவிதை புனைவார்கள். சைத்தன்யா நடனமாடுவதை பயன்படுத்தினார். இராமகிருஷ்ணர் பாடுவதை பயன்படுத்தினார். புத்தரும் மகாவீரரும் தாங்கள் அடைந்த அனுபவத்தை எல்லாம் விளக்கிச் சொல்வதற்கு தலையை, காரணத்தை, பகுத்தறிவை பயன்படுத்தினர். இவர்கள் தங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்த மாபெரும் சிந்தனை முறைகளை உருவாக்கினர். ஆனால் அந்த அனுபவம் பகுத்தறிவைச் சேர்ந்ததோ அல்லது உணர்ச்சியைச் சேர்ந்ததோ அல்ல. ஒரு சிலர் மட்டுமே, மிகச் சிலரே இந்த இரண்டு மையங்களின் மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். நீ பல கிருஷ்ணமூர்த்திகளை பார்க்க முடியும், பல இராமகிருஷ்ணர்களை பார்க்க முடியும். ஆனால் எப்போதாவது ஒரு சமயத்தில் மட்டுமே இரண்டு மையங்களின் மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் வருகிறார். அப்படி வருகிற ஒருவர் குழப்பத்தை ஏற்படுத்துபவராக இருக்கிறார். அவருடன் நீ ஒருபோதும் இலகுவாக இருப்பதில்லை. ஏனெனில் உன்னால் இரண்டு மையங்களுக்கும் இடையில் எந்தவித உறவையும் நினைத்து பார்க்க முடியாது. அவை எதிரெதிரானவையாகவே உனக்கு தோன்றுகின்றன. நான் எதையாவது சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவதை பகுத்தறிவின் மூலமே சொல்ல முடியும். எனவே தலையை முதன்மையாக கொண்ட பகுத்தறிவு சிந்தனை கொண்ட பலரை நான் வசீகரிக்கிறேன். பிறகு ஒரு நாள் நான் ஆடலையும் பாடலையும் அனுமதிப்பதை பார்த்துவிட்டு அவர்கள் சங்கடப்படுகிறார்கள். இது என்ன, எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறதே. ஆனால் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஆடுவதும் ஒரு வகை பேச்சே. மேலும் சில சமயங்களில் இதுவும் ஒரு ஆழமான விதத்தில் பேசுவதே. காரணப்படுத்துவதும் ஒரு வகையான பேச்சே. மேலும் சில சமயங்களில் இது மிக தெளிவாக பேசுவதாகும். ஆகவே இரண்டுமே வெளிப்படுத்தும் இரண்டு விதங்களே. நீ புத்தர் ஆடுவதை பார்த்தால் நீ சங்கடத்தில் சிக்கிக் கொள்வாய். நீ மகாவீரர் புல்லாங்குழல் வாசிப்பதை, அம்மணமாக நின்று கொண்டு வாசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் பிறகு உன்னால் உறங்க முடியாது. மகாவீரருக்கு என்ன நடந்தது? அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? கிருஷ்ணருடன் புல்லாங்குழல் சரி, ஆனால் மகாவீரருடன் அது சிறிது கூட நம்ப முடியாதது. மகாவீரரின் கையில் புல்லாங்குழலா?
நினைத்து பார்க்கவே இயலாது. உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் இதற்கு காரணம் புத்தருக்கும் சைத்தன்யாவுக்கும் மகாவீரருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே ஏதோ முரண்பாடு உள்ளது என்பதல்ல. இது வெளிப்படுத்துவதில் உள்ள வித்தியாசத்தின் காரணமாக மட்டுமே. புத்தர் ஒரு குறிப்பிட்ட விதமான மனத்தை, தலையை முதன்மையாக கொண்ட மனத்தை கவர்வார். சைத்தன்யாவும் இராமகிருஷ்ணரும் அதற்கு எதிரடையானதை, இதயத்தை முதன்மையாக கொண்ட மனத்தை கவர்வார்கள். ஆனால் சிரமம் வந்துவிடுகிறது. என்னை போன்ற ஒருவன் சிரமங்களை உருவாக்குகிறான். நான் 2 வகையானவரையும் கவர்கிறேன். அதனால் ஒருவரும் இலகுவாக இல்லை. நான் பேசும் பொழுதெல்லாம் தலையை முதன்மையாக கொண்டவன் இலகுவாக இருக்கிறான். ஆனால் எப்பொழுதெல்லாம் மற்றொரு விதமான வெளிப்பாட்டை அனுமதிக்கிறேனோ அப்போதெல்லாம் தலையை முதன்மையாக கொண்ட ஒருவனால் இலகுவாக இருக்க முடிவதில்லை. இதுவே மற்றொரு வகையானவனுக்கும் நிகழ்கிறது. ஏதாவது உணர்ச்சிகரமான முறைகளை பயன்படுத்தும் பொழுது இதயத்தை முதன்மையாக கொண்டவன் இலகுவாக உணர்கிறான். ஆனால் நான் எதையாவது விவாதித்தால், எதையாவது காரணப்படுத்தி நான் பேசினால், அப்போது அவன் இருப்பதில்லை, அவன் இங்கில்லாமல் போய்விடுகிறான். அவன் சொல்கிறான், இது எனக்கானது இல்லை. நேற்று முன்தினம் ஒரு பெண்மணி வந்தாள். அவள் சொன்னாள், நான் மவுண்ட் அபு என்ற இடத்தில் உங்களுடன் இருந்தேன். ஆனால் அங்கு ஒரு சிரமம் வந்துவிட்டது. முதல் நாள் நான் உங்கள் பேச்சை கேட்டபோது அது அழகாயிருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்தது. நான் சிலிர்த்து போனேன். ஆனால் பிறகு நான் கீர்த்தனைகள் பாடப்படுவதை பார்த்தேன். பக்தி பஜனை பாடல்களும் ஆடல்களும். உடனே நான் அங்கிருந்து போய்விட தீர்மானித்தேன். அது எனக்கானது அல்ல. நான் பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னவென்றால், நான் உங்களது பேச்சை கேட்க விரும்பினேன். ஆகவே நான் திரும்ப வந்தேன். நான் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பதை இழப்பதற்கு விரும்பவில்லை. அவள் கண்டிப்பாக சிரமத்திலேயே இருந்திருக்க வேண்டும். அவள் என்னிடம் சொன்னாள், இது மிகவும் முரண்பாடாக இருந்தது. இது அப்படி தெரிந்ததற்கு காரணம் இந்த மையங்கள் முரண்பட்டிருப்பதுதான். ஆனால் இந்த முரண்பாடு உன்னிடத்தில் இருப்பதுவே. உன்னுடைய தலை உன்னுடைய இதயத்துடன் இலகுவாக இல்லை. அவை தகராறில் உள்ளன. இந்த உன்னுடைய உள் தகராறினால் இராமகிருஷ்ணரும் கிருஷ்ணமூர்த்தியும் சண்டையிடுபவர்களாக உனக்கு தெரிகிறது. உன்னுடைய தலைக்கும் இதயத்துக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்கு. அப்போது இவை வெறும் வெளிப்படுத்தும் வழிகளே என்பது உனக்கு தெரியும். இராமகிருஷ்ணர் சிறிது கூட படிக்காதவர். காரணப்படுத்தும் வளர்ச்சி கிடையாது. அவர் வெறும் இதயம், ஒரு மையம் மட்டுமே, இதயம் மட்டுமே வளர்ந்தவர். கிருஷ்ணமூர்த்தி தூய்மையான காரண அறிவு கொண்டவர். அவர் மிகவும் கடுமையான பகுத்தறிவாளர்கள். அன்னி பெசன்ட், லீட் பீட்டர் மற்றும் இதர தியாசபிகள் இயக்கத்தவர்கள் சிலரின் கைகளில் இருந்தவர். இந்த நூற்றாண்டின் மாபெரும் முறைப்படுத்தலை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள். உண்மையில் இதுவரை உருவாக்கப்பட்ட முறைகளிலேயே மிக உயர்ந்த, முற்றிலும் பகுத்தறிவோடு கூடிய முறைகளில் இது ஒன்றாகும். அவர் பகுத்தறிவாளர்களால் வளர்க்கப்பட்டார். எனவே அவர் தூய்மையான காரண அறிவு கொண்டவர். அவர் அன்பை பற்றியும் இதயத்தை பற்றியும் பேசினாலும் கூட அந்த வெளிப்பாடும் பகுத்தறிவோடு கூடியதாகவே இருக்கும். இராமகிருஷ்ணர் வித்தியாசமானவர். அவர் காரணங்களை பற்றி பேசினால் கூட அவை மடத்தனமாயிருக்கும். தோதாபுரி இராமகிருஷ்ணரிடம் வந்திருந்த பொழுது இராமகிருஷ்ணர்
அவரிடம் வேதாந்தம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். தோதாபுரி சொன்னார், இந்த அறிவு கெட்ட எல்லா பக்தியையும் விடு. இந்த காளியை, இந்த தாயை சுத்தமாக ஒழித்து கட்டு. இவை எல்லாவற்றையும் விடாதவரை நான் உனக்கு கற்றுத்தரப்போவதில்லை. ஏனெனில் வேதாந்தம் என்பது பக்தி அல்ல, அது அறிவு. உடனே ராமகிருஷ்ணர் சொன்னார், சரி, ஆனால் ஒரு கணம் எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் இந்த எல்லாவற்றையும் முழு மடத்தனங்களையும் விட்டு விடலாமா என்று அந்த தாயிடம் கேட்டுவிட்டு வந்து விடுகிறேன். ஒரு கணம் எனது தாயிடம் கேட்டுக்கொள்ள அனுமதி கொடுங்கள். இதுதான் இதயம் முதன்மை கொண்ட மனிதன். தாயை விடுவதற்கு கூட அவளிடமே அனுமதி கேட்க வேண்டும். மேலும் அவர் சொன்னார், அவள் மிகவும் அன்பானவள். அவள் எனக்கு அனுமதி கொடுப்பாள். எனவே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தோதாபுரியால் அவர் சொன்ன எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராமகிருஷ்ணர் சொன்னார், அவள் அவ்வளவு அதிக அன்புள்ளவள். அவள் ஒருபோதும் நான் கேட்பதற்கு தடை சொன்னதில்லை. அம்மா, நான் உன்னை விட்டு போக வேண்டும். ஏனெனில் நான் வேதாந்தம் படிக்கிறேன். ஆகவே நான் இந்த அறிவு கெட்ட பக்தியை செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே தயவு செய்து எனக்கு அனுமதி கொடு என்று கேட்டால் அவள் அனுமதி கொடுப்பாள். அவள் எனக்கு அதை விட்டு விடுவதற்கு முழு சுதந்திரம் கொடுப்பாள். உன்னுடைய தலைக்கும் இதயத்திற்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்கு. அதன் பின் எவர் எப்போது ஞானமடைந்து தவறாயிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றையே பேசுவதை நீ பார்ப்பாய். அவர்களது மொழிகள் மட்டுமே வித்தியாசப்படும்.